சமீப காலமாக அந்த காப்பி ரைட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக வருது. ராஜா சார்லேருந்து எல்லாரும் வந்து காப்பி ரைட்டு கொடுக்கணும் அப்படிங்காங்க. கோர்ட்டு கேஸ்லாம் வருது. எங்களுக்கு ஒரு டவுட்டு, ஒரு ஒரு பாட்டுங்கும் போது இசையமைப்பாளர் மாத்திரம் இல்லை, பாடகருக்கும் அதில் பங்கு இருக்குது. அப்படின்னா நீங்களும் காப்பி ரைட்டு அதில் உள்ள ஷேர் கேட்கலாம்ல, ஏன் கேட்க மாட்டேங்குது? ஆசைகள் தீர்க்கறதுக்கு ஒரு தந்தையா அது தவிர்க்க முடியாத பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். தமிழில் மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் எல்லா இந்தியன் லாங்குவேஜில் பாடல் பாடி அண்ட் அவருடைய மிஸ்மரைசிங்கான வாய்ஸில் நம்மளை எப்பவுமே வந்துட்டு அவருடைய வாய்ஸில் கட்டி போட்டு வச்சுருக்காரு. ரொம்ப யூனிக்கான வாய்ஸ் கொண்டவர். அண்ட் ஆக்டிங்னு ஆரம்பித்ததுக்கப்புறமா பாடல்கள், அப்புறமா அவருடைய படம் வந்து தயாரிக்கிறதா இருக்கட்டும், நிகழ்ச்சியை வந்து தயாரிக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் ஒரு தொகுப்பாளராகவும் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கெரியர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே ஒரு ப்ளசண்ட்டான லுக், முக்கியமாக ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா செண்முகப்பூ மாதிரியே எப்பவுமே வந்து ஒரு மலர்ந்த முகத்தோடு இருக்கக்கூடியவர். அண்ட் வேறு ஸ்டேட்டில் பிறந்திருந்தாலும் எங்கள் ஊர் பாட்டுக்காரன்னு ரொம்ப பெருமையோடு சொல்லிக்கக்கூடியவங்க எங்களுக்காக கொடுத்துருக்குறீங்க. ஸோ தொடர்ந்து அவருடைய பாடல்கள் நம்ம வந்து கேட்டுகிட்டே இருக்கிறோம், நிறைய ரசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். மனதோடு எப்பவுமே அப்படியே மனோ அவர்கள் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட அவருடைய இனிமையான குரலில் இன்னும் அவர் பேசுகிறத கேட்குறதுக்காக அவளோடு நம்ம எல்லோரும் காத்துட்ருக்குறோம். ஸோ பெரிய கைத்தட்டலுடன் மனதோடு மனோ சாரை கூப்பிடுறோம். முதல்ல இந்த ப்ரோக்ராம் நடத்தின சௌமியா அவர்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. ப்ரோக்ராம் கொண்டு போகிறது தான் முக்கியமான விஷயம். முதல்ல எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் வந்துச்சா அப்படின்னு கேட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க அப்படின்னு நாங்கள் சாவித்ரி மேடம். வந்துச்சா சார், சாப்பிட்டீங்களா? யாராவது மிச்சம்? நான் சாப்பிடல, அதனால் கேட்டேன். 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம். இல்லை, வந்திருக்கிற மீடியா நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதாவது அண்ணன் எஸ்பிபி அவர்கள்கிட்ட நிறைய எனக்கு பாசம் உண்டு. அவருடைய பர்சனல் லைஃப்லேயும் சரி, நாங்கள் ட்ராவல் பண்ண இசை நிகழ்ச்சிகளுக்கும் வெளிநாடுகள் எல்லாருக்கும் அதில் வந்து அப்பப்போ என்னுடைய பசங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு அண்ணங்கிட்ட ஷேர் பண்ணுறது உண்டு. இந்த மாதிரி படம் ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன், இன்னொரு பையன் வந்து சிங்கராக வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்கன்னா, நம்ம ஆசைப்படுறதெல்லாம் நடந்தால் நம்ம தான் கடவுள். நமக்கு எல்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம பிளான் பண்ணி அவங்க ஸ்ட்ரென்த் எதில் இருக்க அதில் வந்து கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கு நீ முயற்சி பண்ணு. ஏன்னா வந்து அது எப்படி போகும்ன்றது ஒரு எடுத்துக்காட்டாக என்னை எடுத்துக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு வாட்டி. அதாவது சரண் தம்பி இருக்கும்போது அவர் இன்வெஸ்ட் பண்ண படங்களுக்கு சரியான அவர் பாடி சம்பாதிச்சு அவர் அந்த செலவு பண்ணி அது வந்து வேறு ரூபத்தில் இன்ட்ரெஸ்ட் ரூபத்தில் கட்டினதெல்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அது எனக்கு சொல்லியிருக்கார். ஸோ அந்த மாதிரிலாம் நீ போயிடாதப்பா. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு படியாக ஒரு 40-45 வருஷம் ட்ராவல். இது வந்து நீ பாடினாதான் உனக்கு அந்த 1000மோ 2000மோ. கொஞ்சம் எனக்கு கோல்டாக இருக்குது, என் பையன் 2 லைன் பாடுவாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒத்துக்காத ஒரு தொழில் தான் சிங்கிங். நீ மட்டும்தான் பண்ணக்கூடிய ஜாப்பு. அதுதான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. அதனால் மிக வேல்யூபிள் காசு ஏதாவது இருந்தால் பாடகருடைய காசு ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தை இங்கே சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதுக்கப்புறமும் வீட்டில் அவங்களுடைய ஆசைகள் தீர்க்கறதுக்கு ஒரு தந்தையா அது தவிர்க்க முடியாத பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்பி ஒரு நேரத்துக்காக பார்க்கும்போது இந்த மாதிரி அமைப்பு தம்பி பித்தாக் அவர்களும் என் பையன் துருவன் அப்புறம் சுரேஷ் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க ஷூட்டிங் போகும்போது நான் போய் வாழ்த்து சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா ராஜேஷ் தம்பி அவர்கள் கிடைச்சார். இது எல்லாமே நடந்தது. இது எல்லாத்தையும் மீறி கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு உங்கள் இடத்துக்கு கொண்டு வரத்துக்கு இதுக்கு நடுவில் இடையில் எவ்வளவோ சிரமங்கள் எல்லாமே தாண்டி இன்றைக்கி வந்து கடவுள் வந்து ஒரு நல்ல வழி ஒன்று கொடுத்துருக்காரு. அடுத்த மாதம் ரிலீஸ்க்கு ஒரு வழிகள் கிடைத்தது. ஸோ ஹீரோயின் பையன் வந்து வெளிநாடு போயிருக்காங்க. யார் இல்லைன்னாலும் நானும்
என்னுடைய பழப்பு தேடி நானும் அடுத்த 2-3 நாளில் நானும் ஊருக்கு கிளம்பணும். அதனால் பத்திரிகை மூலமாக ஒரு நியூஸு எல்லோரும் ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது. அது 1000 கோடி படமாக இருக்கட்டும், 500 கோடி படமாக இருக்கட்டும், 50 லட்சம் படமாக இருக்கட்டும், எல்லோத்துக்கும் ஒரு கடவுளாக இருக்கிறது மீடியா. இந்த மீடியா மூலமாக என்னுடைய பையனுக்கு ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் எல்லாம் கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில் நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்திருக்கேன். தயவுசெய்து இதுக்கு தேவையான சப்போர்ட்டு நீங்கள் கொடுக்கறது தான் எனக்கு பெரிய பலமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி எல்லாருடைய டெக்னீஷியன்ஸ் அவங்கவுங்களுடைய தொழில் ஒவ்வொரு படத்துக்கும் எதுவுமே மறைக்காமல் எல்லாமே அதே கஷ்டத்தை தான் படுவாங்க. பட் ஹிட் ஆகிறது ஆகாது அவங்களுடைய லக்கு பொறுத்து இருக்கும். பட் ஸ்ட்ரெயின்ன்றது எல்லா டெக்னீஷியன்ஸும் எனக்கு ஒரு பேர் வரும், இதனால் 4 படம் வரும் அப்படின்றது தான் எல்லா கிராஃப்ட்ஸும். அது நடிகராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், எல்லாமே வாழ்க்கை நோக்கி தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்கன்றது. ஏதோ பாதி காசு கொடுத்தாங்கன்னுட்டு இது நான் சுமாராக பாடுறதோ இல்லைன்னா சுமாராக நடிக்கிறதோ இங்கே மட்டும் அது நடக்காது. அது என்ன காசு கொடுத்தாலும் என்ன இது வந்தாலும் அந்த படம் அந்த நிகழ்வு அது பாட்டாக இருக்கட்டும், சீனாக இருக்கட்டும், இதனால் எனக்கு ஒரு பேர் வரும் அப்படின்ற டெக்னீஷியன்ஸ் தான் இன்னும் நம்ம சினிமாவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் ஹானஸ்ட்டாக ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸு, மியூசிஷியன்ஸுக்கு, ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேரிஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில். எனக்கு சப்போர்ட் பண்ண சங்கர் மகாதேவன் அவர்கள், தம்பி கார்த்திக் சிங்கர், நான் கேட்ட உடனே இந்த படத்தில் மேரிஸ்க்கு உடனே கால் ஷீட் கொடுத்து அவங்க சப்போர்ட் பண்ணி பாடியிருக்காங்க. நானும் சங்கர் மகாதேவன் சாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடியிருக்கோம். ஸோ மியூசிக் வைஸ் அவங்களுடைய சப்போர்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் மீறி மீடியா இது பாடி மீடியாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ மேடம், சாவித்ரி மேடம். ரொம்ப நன்றி சார். நாங்கள் கேட்காமையே எங்களுக்காக பாட்டு பாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. ஸோ இந்த திரைப்படம் இப்போ உங்கள் கையில் கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் வந்து மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் திரையில் வரப்போகுது. எம்பிஆர் ஃபிலிம்ஸ் திரு ஏ மதியழகன் மற்றும் ஸ்கைலைன் சினிமாஸ் திரு RM ராஜேஷ் அவர்கள் வழங்கக்கூடிய வட்டக்கானல் திரைப்படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. உங்ககிட்ட இருந்து ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து படக்குழுனர்கிட்ட ஆரோக்கியமான கேள்விகளை வந்து கேட்கலாம். சார் மனோஜ் வணக்கம் மனோஜ் சார். சார் வணக்கம். ஒரு டாக்டர்னா டாக்டருக்கு இப்போ பையங்க படிக்கணும் வருவாங்க, ஒரு போலீஸ்காரங்க சொல்லுவாங்க, கலெக்டர்லாம் அவங்க வாரிசுக்கு வரணும்பாங்க. சினிமாவில் மாத்திரம் ஏன் நீங்கள் வந்து வாரிசு வேண்டான்னு எஸ்பிபி சாரும் பயந்துருக்காரு, நீங்களும் பயப்படுறீங்களே, ஏன் சினிமா வந்து அவ்வளவு ரிஸ்கான தொழிலா? புரியல எனக்கு. வாரிசு சினிமாவில் வர்றதுக்கு எஸ்பிபி சாரும் ரொம்ப யோசிங்கன்னு சொன்னாங்க, நீங்களும் வந்து பையனை உடனே இது பண்ணல, ஏன் சினிமாவுக்கு கொண்டு வரதுக்கு ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? சினிமா ரிஸ்கான தொழிலா? அது உண்மையாக சொல்ல முடியும், ஒரு சென்டிமெண்ட்டாக நினைக்கிறேன் நான். கேவி மகாதேவன் சார்லேருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா MS விஸ்வநாதன் அவர்கள் எல்லாரும் ஃபேமிலியில் எல்லாருமே தயாரிப்பாளராக இருந்தாங்க. பெரிய சக்ஸஸ்ன்றது அவங்க பார்க்கல, அது என்னமோ தெரியல. பட் அது மாறி ஏதாவது நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் என் மூலமாக. சார் அது வந்து ஒரு பாட்டுக்கு 10,000 20,000 அந்த காலத்தில் 2,000 வாங்கிட்டு நம்ம உசுறு கொடுத்து பாடிட்டு சம்பாதிச்ச காசு டக்குன்னு எடுத்து ஒரு 4,000 4 கோடி 5 கோடி எடுத்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நான் நிறைய பேர் கேட்பாங்க ஃபாரினர்ஸு, சார் நீங்கள் ஒரு படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நான் காசு விற்கிறேன்னு. அது போச்சுன்னா நட்பே போயிடும். அது தேவையில்லாத விஷயம் எனக்கு. நான் என்னுடைய பாட்டு எனக்கு இருக்கிற சக்திக்கு எங்கே போகணுமோ அது வரைக்கும் போகிறது தான். சின்ன வயசுலேருந்து பழகிட்டேன் நான் பெரியவங்களெல்லாம் பார்த்து. இது வந்து பெரிய மார்க்கெட் சார். இது வந்து யாருக்கு என்னென்ன அமைஞ்சிருக்குமோ அது நோக்கி போகிறவங்க போகிறாங்க. என்னுடைய ஸ்ட்ரென்த் என்னன்றது தெரிஞ்சு நான் போயிட்டுருக்கேன். அதுதான். தாடி வச்சா எப்படி இருக்கும் வச்சு பார்க்கணுன்னா ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்க, வளர்த்து காட்டுறேன். இந்த படத்தில் ஆக்சுவலி அவர் டைரக்டர் எனக்கு கேரக்டர் கொடுக்கல சார்.
அதுக்கப்புறமா இது நீங்கள் நடித்தா நல்லா இருக்கும் சார்ன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் யோசித்து கூப்பிட்டாங்க. ஒரு 2 நிமிஷம் வருவேன் படத்தில். இல்லை ஹீரோவே உங்களை மாதிரியே இருக்கு. ஹீரோ வந்து உங்க பையன் இருக்கார்ல, உங்கள் பையனா? உங்க பையன் அப்படியே உங்க டிட்டோ. நீங்க தாடி வைக்கலாமா? தாடி வச்ச தேங்க்யூ மாதிரி இருக்கு. தேங்க்யூ. அதான் அதே சொல்றேன். அப்படி கேட்டீங்க. நீங்க ஃபீல் ஸோ பண்ணி என்ன அவள் கூட பார்க்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ. அது புரியல எனக்கு, சாரி. சார் டைரக்டர் சார், உங்களுக்கு தான் கேள்வி. இந்த என்ன நீங்கள் பார்த்துட்டு இருக்கப்பே தெரியும் கண்டிப்பாக என்கிட்ட வருவீங்கன்னு. சொல்லுங்க. படத்துக்கான கேள்வி தான். ஒன்றும் இப்போ இந்த போதைப் பொருள் காலம் அது சொன்னீங்க. ஆக்சுவலாக இப்போ இந்த கல் இருக்குல்ல, கல் அது வந்து நம்ம ஊரில் வந்து தடை பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ தான் கேரளா போயிட்டு வந்தேன், குடும்பமாக குடிக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த காளான் நம்ம ஊரில் அரசு அங்கீகாரத்தோடு வரணும்னு சொல்கிறீங்களா, இல்லை கூடவே கூடாதுன்னு சொல்கிறீங்களா? எனக்கு தெரியும். அப்போயே நான் பிஆரோட கேட்டேன், ஒரு கார்த்தியனோட நம்பர் கொடுங்க நான் பேசிடுறேன்னு சொல்லி அது தராமல் விட்டாங்கண்ணே. இல்லை உங்களுக்கு நான் பர்சனலாக ஃபோன் பண்ணியிருப்பேன், இந்த மாதிரி கேள்விலாம் கேட்காதீங்கன்னு. இது ரொம்ப பெரிய கேள்வி. இதுக்கான பதில் என்கிட்ட இல்லைன்னா அதுக்கான அனுபவம் கிடையாது. காலன்றது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று, அது ஒழிக்கப்படணும். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கோம். இது தெரியாமல் தான் இன்னைக்கு பல பேர் அதில் மாட்டிக்கிட்டு சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி பேசியிருக்கோம்ண்ணே. ஓகே, எந்த ஒரு விஷயமுமே நாம் அனுபவித்து பார்த்தா தான் அது வந்து நல்லதா கெட்டதாங்கிறது தெரியும். நீங்கள் இதை உணர்ந்து பயன்படுத்தியிருக்கீங்களா? ஏன்னா இவ்வளோ பெரிய கதையை இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பெருசாக யாரும் எடுக்கலை. நீங்கள் எடுக்கிறீங்கிறப்போ ஒன்ஸ் யூஸ் பண்ணால் தானே நமக்கு அதோட அருமை பெருமை, இல்லை பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே தெரியும் இல்லைங்களா? நம்ம ஏற்கனவே ஏவிஆர் வாசலில் இருந்து பேசியிருக்கோம்னா மறந்துட்டீங்களாண்ணா? புதுவில் பத்திரிகையில் வரும். இப்படி ஒரு கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்கிறது? இது முழுக்க இது நான் தேடி போனேன். நான் எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு அதுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது. அதை நான் தேடி படித்தேன் இல்லைங்களா? அதை படித்து ரிசர்ச் பண்ணி போகிறப்ப அது எனக்கு பயமுறுத்துனுச்சு. அது ஒரு பூதம் மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்சுது. அதனால் இதை எடுக்காமல் வெளியிலேருந்து பார்த்து அதை படித்து அதன் மூலியமாக ஒரு கிரியேஷன் பண்ணது தானே இது. அந்த பூதத்துக்குள்ளே நான் போக விரும்பலைண்ணே. ஓகே சுரேஷண்ணே. அண்ணா நீங்கள் டேரக்ட் கதை சொல்லும் போது என்னை ஒரு கன்வின்ஸ் பண்ணார். ரஜினி கெட்டப்புனால தான் நான் கன்வின்ஸ் ஆனுன்னு சொன்னீங்க. அந்த ரஜினி கெட்டப் போகிறதுக்கு ஏதாவது ப்ராக்டிஸ் எடுத்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரஜினி கெட்டப் போட்டு ஏதாவது தவறாயிடுச்சுன்னா அவங்க ரசிகர்லாம் ரொம்ப கோவப்படுவாங்க. அது மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த அளவுக்குலாம் போக வேணாம். அவரோட அந்த ஹேர் ஸ்டைல், அதுக்கப்புறம் அவரோட பாடி லாங்குவேஜ் இருக்கு பாருங்க, நடந்து போகிறது, அது அந்த அளவில் தலைவர் மாதிரிலாம் நம்மளாம் செய்ய முடியாது. அதை என்னோட உள்வாங்கி நான் அதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டாக, நம்ம எல்லா படத்துலையும் நடிக்காத மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இல்லை, மொத்தமாகவே இது வந்து ஆர்கே சுரேஷோட வேறுபட்ட படமாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி இப்போ பாலா சார் ஒரு தாரத்தை பட்ட கொடுத்தாங்க, முத்தையா சார் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட். நான் விசித்திரன் ஒரு படம் நானே ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படத்தில் சுரேஷ் இப்படியும் நடிப்பான் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தலைவன் தலை ரொம்ப செட்டிலாக ஒரு இது. ஸோ அப்போ இது கேரளாவில் கூப்பிட்டு போய் ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடுலேஷன் நடிக்க வச்சாங்க. அந்த ஃபஸ்ட்டு படமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஷிகாரி சம்பு இப்போ ஸ்டேட் அவார்டு அளவுக்கு கொண்டு போன ஒரு படம் இது. ஸோ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சின்னா எல்லா வெரைட்டிஸையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு நம்பிக்கை. அதை கொடுத்த டைரக்டருக்கு நன்றி. சார் ஆர்கே சுரேஷ் சார், அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இந்த படத்தில் வந்து ஒரு டயலாக் ஒன்று வருது, இந்த இடம் மட்டும் என் கைக்கு கிடச்சிருச்சுன்னா நான் உலகத்தை கட்டி ஆழ்வுங்கிற. நான் அதை முதல்ல டைலாக் வைக்காதேன்னு சொன்னேன். இல்லை ஏதாவது வேலை பேசியிருக்கீங்களா அந்த இடத்த? அந்த இடத்த இல்லைண்ணே, அது ஃபுல் டைலாக் கேட்டிங்களா? இந்த இடம் மாத்திரம் நான் வாங்கிட்டேன், அதான் கிடச்சிருச்சுன்னா பாபுல எஸ்காபரோ எனக்கு கீழேயா. அவன் 1980 அந்த ஆளு 3000 கோடி வச்சிருந்தவன். குழந்தைக்கு வந்து ஒரு அவன் பையனுக்கு குளிர்துங்கிறதுக்காக டாலர்ஸை போட்டு எரிச்சா அந்த அவ்வளோ பெரிய ஆள். அதான் சொன்னேன், அந்த ஆளா வைக்காதையா, கழுவி ஊத்துவாங்க கமெண்ட்ஸ்லன்னு சொன்னேன். பத்தியா இங்கேயே பிடிச்சிட்டாரு. அதெல்லாம் வச்சதுனால தானே நீங்கள் வந்து 34 படம் சொன்னீங்க. பாலா முத்தையா இவங்க டைரக்ஷன்லாம் நடிச்சிருக்கீங்க. ஆனால் வந்து இவர் டைரக்ஷனில் ப்ரொடியூஸே பண்ண ரெடியாக இருக்குன்னு சொன்னீங்களே, அப்போது அந்த மாதிரி விஷயங்கள் வச்சதுனால தானே? இல்லைண்ணே, அதாவது இப்போ லோகான்னு ஒரு படம் பார்த்தீங்க ரைட்டா? ஸோ கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு கான்செப்டான படம் தான் கிட்டத்தட்ட. ஆனால் அது ஒரு 30 கோடியில் எடுக்கப்பட்ட படம். ஸோ அந்த டைரக்டரை நம்பி அந்த ப்ரொடியூசர்ஸ் அவ்வளோ பெரிய பட்ஜெட் போட்டாங்க. இவருக்கு இந்த ஃபர்ஸ்ட் படம் இவரோட கிரியேட்டிவ் கிடைக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாங்க இத்தனை பேர். நெக்ஸ்ட் படம் இவரோட மேக்கிங் அந்த மாதிரி கதைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு துல்கர் சல்மான் மாதிரி ஒரு கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை.
அப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சாருன்னா இவரும் லோகா மாதிரி ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டஃபான ஆளு, சும்மாலாம் சொல்லக்கூடாது, நல்ல டைரக்டர். ஆனால் அந்த டைலாக் நான் எப்படி பார்க்குறேன்னா, சீமான் சார் தான் சொல்லுவார், இந்த நிலம் என் கையில் சிக்குச்சுன்னா, நான் அப்படி தான் எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து 9 மினிட்ஸ் நடிச்சிக்கிறேன்னு சொன்னாங்க, அது எப்படி இருந்தது? அதில் எக்ஸ்ட்ரானரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு என்னன்னா ஜென்ரலாகவே இப்போ மருதுல பார்த்தீங்கன்னா ஒரு லென்த்து ஷாட் பண்ணியிருப்பேன் அடிக்கிறதுல, அந்த அது ஃபுல்லாக சிங்கிள் ஷாட்டில் எடுத்தது, அதுக்கப்புறம் 2-3 க்ளோஸ் மாத்திரம் தனியாக எடுத்துக்கிட்டாங்க. அது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு இந்த இது நடிக்கும் போது. அதோட 3 மடங்கு தான் இந்த பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் சார், சமீப காலமாக அந்த காப்பி ரைட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக வருது. ராஜா சார்லேருந்து எல்லாரும் வந்து காப்பி ரைட்டு கொடுக்கணும் அப்படிங்காங்க, கோர்ட்டு கேஸ்லாம் வருது. எங்களுக்கு ஒரு டவுட்டு, ஒரு பாட்டுங்கும் போது இசையமைப்பாளர் மாத்திரம் இல்லை, பாடகருக்கும் அதில் பங்கு இருக்குது. அப்படின்னா நீங்களும் காப்பி ரைட்டு அதில் உள்ள ஷேர் கேட்கலாம்ல, ஏன் கேட்க மாட்டேங்குது? இது 1950ஸ்லேயே கண்டசாலா ஐயா, டிஎம்எஸ் ஐயா அவங்கெல்லாம் சேர்ந்து ஸ்பாட் பேமெண்ட் கொண்டு வந்தாங்க சார். அந்த ஸ்பாட் பேமெண்ட்ன்றது நீங்கள் கொடுக்குற 10 ரூபாவோ, அப்போது பேமெண்ட்டு 15 ரூபாவோ இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து ராயல்ட்டி ரூபத்தில் வருஷத்துக்கு 25 காசு 30 காசு வாங்குறத விட அந்த 10 ரூபாவோ 15 ரூபாவோ ஒரே வாட்டி கொடுங்க அப்படின்றது சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. பட் லேட்டஸ்ட்டாக நமக்கு 90ஸ்லேருந்து இஸ்ரா, இந்தியன் சிங்கர்ஸ் ரைட்ஸ் சொசைட்டி அப்படின்றது பாம்பேயில் ஆரம்பித்து இப்போது அது வந்து நல்ல ஒரு அனூப் ஜலோட்டா அவர்கள், சோனு நிகம், உதித் நாராயண், எல்லோரும் ஆல் சிங்கர்ஸ், அண்ணன் எஸ்பிபி அவர்கள், யேசுதாஸ் அவர்கள் எல்லோரும் இருந்து அது வந்து ஆக்டிவாக ஒரு 10 வருஷமாக போயிட்டுருக்கு. பட் அது மூலமாக ராயல்ட்டி ஒரு 2 வருஷமாக தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் ஆக்சுவலி அப்போது அந்த சிங்கர்ஸ் விலகினதுனால தான் உங்களுக்கு மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர், லிரிக்கிஸ்ட் 3 பேருக்கு தான் இந்த ராயல்ட்டி ஐபிஆர்எஸ், இந்தியன் பெர்ஃபார்மிங் ரைட்ஸ் சொசைட்டிலேருந்து போகுது. இப்போ வரைக்கும் அதுதான் நடக்குது. இஸ்ரா ஒரு ஃபைட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 வருஷமாக அதுவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு நல்ல ராயல்ட்டிஸு வருங்காலத்தில் எதிர்பார்க்கலாம். சுரேஷண்ணா, நீங்கள் ஹீரோவை பண்ணிகிட்ருக்கீங்க, தொடர்ந்து ஹீரோவை பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த படத்தில் வந்து 3 பசங்களுக்கு அப்பாவை நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ஹீரோவாக பண்ணுறவங்க ஒரு படத்தில் 3 பசங்களுக்கு அப்பாவை நடிச்சாங்கன்னா அடுத்து வரக்கூடிய படங்கள் அதே மாதிரி வரும். நீங்கள் நடிக்கிறப்ப அதை யோசிச்சிங்களா? இல்லை, இந்த படம் அப்படி இருக்காது. அதை படம் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அது உண்மையிலேயே அந்த பசங்க என் பிள்ளையா அப்படிங்கிற சப்ஜெக்டில் பல விஷயம் இருக்குது. ஸோ அதை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா, படம் பார்த்ததுக்கப்புறம் இதோட பதில் உங்களுக்கே தெரியும். ஆனால் நான் விசித்திரனில் வந்து ஒரு பிள்ளையோட அப்பாவை பண்ணியிருப்பேன். ஒரு நடிகன் வந்து 70 வயசு நடிக்கிறானா இல்லை 20 வயசு நடிக்கிறானா அப்படிங்கிறது கிடையாது. அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நம்மளுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸாக கிடச்சிச்சின்னா நான் 100% நடிப்பேன். தாத்தாவை கூட நான் கேரளாவில் ஒரு படம், என்னோட ஃபஸ்ட்டு படம் 70 வயசு கிழவன் நான் நடிச்சிருப்பேன். வயசான ஒரு மாதிரி நான் நடிச்சிருப்பேன். அதே இதில் யங்ஸ்டரும் நடிச்சிருப்பேன். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தா எது வேணாலும் நடிக்க தயார். ஆனால் இப்போ சொல்லணும்னா WHO ஒன்று சொல்லுதுண்ணே, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒன்று சொல்லுது, 13 வயசுலேருந்து ஒரு 17 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்களை பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த போதைகளையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்லுது. தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னா உங்களுக்கு பெற்றோர்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த குழந்தை என்ன ஸ்டேஜில் இருக்குன்றதே தெரியும். ஏன்னா அவன் நார்மலாக உங்களை கடந்து போய் படுப்பான், உங்களை கடந்து போய் சாப்பிடுவான், உங்களுக்கு தெரியாமல் டிவி பார்ப்பான். அவன் டிவி பார்க்குறப்பையும், அவன் சாப்பிட்றப்பையும், தூங்குறப்பையும் அவன் என்ன டோனில் அவன் தூங்குறான்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ பெற்றவங்களுக்கு அந்த ட்ரக்கை பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் அவன் என்ன மைண்ட் செட்டில் இருக்கான், அவன் என்ன மூடில் இருக்கான்றதே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ அது மாதிரி விஷயங்கள் தானே இது. தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். இது மாதிரிலாம் ட்ரக் இருக்குது. அளவு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பார்த்தீங்கன்னா, இப்போ காப் சிரப் இருக்குது, ஒரு 5 ml குடிக்கலாம். அது 10 ml குடித்தா ஏன்டா 10 ml குடிச்சான்னு கேள்வி கேட்கணும். தட்ஸ் ஆல், அவ்வளோதானே. ஆமாம், கோட்டர் குடிக்கலாம் அப்படின்னா கோட்டர் குடிக்காதுன்னு சொல்லி அனுப்பணும். லாஸ்ட் கொஸ்டின் டைரக்டர் சார். இல்லை அதில் என்னன்னா தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது, அது வந்து பணக்கார விட்ட பிள்ளைங்க தான் ட்ரக்ஸ் அடிக்கும்,
ஏழை வீட்டு பிள்ளை அடிக்காது, மிடில் கிளாஸ் பிள்ளை அடிக்காதுலாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போல்லாம் வந்து ஆக்சஸ் யார் வேணாலும் கன்சியூம் பண்ணுறாங்க. என்ன அவர் சொல்ல வர்றாரு அப்படின்னா, நம்மளுக்கே தெரியாது. வீட்டில் வருவாங்க, ஏன்னா சில குடிச்சிட்டு வந்தால் பெற்றவங்க கண்டுபிடிச்சிடலாம் ஸ்மெல்லு வருது அப்படின்னு. ட்ரக் அடிச்சுட்டு வந்தால் உங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. அது சின்னவங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், கண்டுபிடிக்கவே முடியாது. அத்தனை வகையான ட்ரக்ஸ் இருக்கு. அதை பற்றி அட்லீஸ்ட் தியரட்டிக்கலாகவும் நம்ம சப்ஜெக்டாக தெரிஞ்சுக்கிட்டா, நம்ம வந்து இப்போ ஃபெவிகால் இருக்குல்ல, 2 நிமிஷம் மோந்திங்கன்னா தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ட்ரக்ஸ். ஸோ அது நம்மளுக்கு வைக்க மாட்டோம், சில பேரண்ட்ஸுக்கு தெரியும், வைக்க மாட்டோம், டே அதை எடுத்து ஓரமாக வச்சிருக்கோம். அது மாதிரி ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணும்னு சொல்கிறார். தட்ஸ் இட். செல்லம்மா, நீ எங்கே போகிறது தெரியும். லாஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ். டைரக்டர் சார், வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்கம்மா. யா த ட்ரெய்லர் வாஸ் குட் அண்ட் ஆல்சோ சாங்ஸ் வெரி குட். இது வந்து சிவகார்த்திகேயன் சாரும் கார்த்தி சாரும் ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து ட்ரெய்லர் போட்டு காமிச்சிங்களா? வாட் வேர் தி கமெண்ட்ஸ்? மேடம் காட்டினோம், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. படம் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க மேடம். இது ஒன்று நன்றி நன்றி. சார் இயக்குனர் சார், என்ன சொல்லுங்கண்ணா? காளானில் போதை இருக்கு, அதை ஒழிக்கணும்னு சொல்லி இப்போ படம் எடுத்து வச்சிருக்கீங்க. நம்ம நாட்டில் பொருளை விட மத போதையும் ஜாதிய போதையும் இப்போ அதிகமாக இருக்குது. அதை ஒழிக்கிறத பற்றி அடுத்த படம் எடுப்பீங்களா சார்? ஆனால் எனக்கு அந்த வயசு கிடையாதுண்ணே. நான் படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு அதுலேருந்து நம்ம கேள்விகள் கேளுங்க, நம்ம பதில் சொல்லலானே. நான் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு படம் காட்டுறேன், பாருங்கள், படத்துலேருந்து கேள்வி கேளுங்கண்ணே. தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. கூடிய சீக்கிரத்தில் உங்களை வந்து ஆடியோ லான்ச்சில் சந்திப்பாங்க படக்குழுவினர். ரொம்ப சந்தோஷம் சார். அதை விட சந்தோஷம் என்ன இருக்குங்க? என் பையனுக்கு பாடினதில் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன்.